கிறிஸ்மஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்காமே இருந்தது. சரி வாங்க அப்படியே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷன் அப்பா தமிழ்நாடு வந்ததுமே 2வது நாள் அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம சொந்த ஊர்ல எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட ஷாப்பிங் பண்றது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். பொதுவா ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க அவ்வளவு விரும்பவே மாட்டாங்க. ஆனா நம்ம அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்க, இந்த டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இது நல்லா ஃபிட்டா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்களும் ட்ரெஸ் எடுப்பாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். நாங்களாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் சேர்ந்து ஒரு கேங்கா. அப்புறம் மேரேஜ் ஆகி ஆளாளுக்கு அந்தந்த ஊருக்கு போனதுனால மீட் பண்ணவே முடியல. எப்பெல்லாம் நான் ஊருக்கு வரணும் அப்பெல்லாம் மீட் பண்ணலாம்னு பிளான் போடுவோம். வழக்கம் போல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னே போயிடும். ஒரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்தாங்க. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் அவளே மீட் பண்ணோம். 10 வருஷம் ஆயிருச்சு. இப்பதான் ஊருக்கும் வந்தாங்க. இப்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சுதான் வருவோம்னு சொல்லிட்டாங்க. சரி கண்டிப்பா மீட் பண்ணிடணும் பிளான போட்டு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கவும் செஞ்சிருச்சு. நாங்களாம் வாலிப பிள்ளைல காலேஜ் போயிட்டு இருந்தோம். பார்த்தா எங்களுக்கே கல்யாணம் ஆகி எங்களுக்கும் குழந்தைங்களே வந்துட்டு எங்க குழந்தைங்க எல்லாம் ஒரு குழந்தைங்களோட சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி காலேஜ் டைம்ல நடந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு டே ரொம்ப ஜாலியா போச்சு.